ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 190. இயேசுவை முன்னிட்டு மக்களிடையே பிளவு ஏற்படுதல் மற்றும் தலைவர்கள் நம்பாமை நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 40 முதல் 53 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசுவை முன்னிட்டு மக்களிடையே பிளவு ஏற்படுதல். கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட சிலர், என்ன வார்த்தைகள், இவர் ஒரு நிஜமான தீர்க்கதரிசி என்றார்கள். வேறு சிலர், இவரே கிறிஸ்து, யோவான் கூட இப்படி பேசியதில்லை, எந்த தீர்க்கதரிசியும் இவ்வளவு பலமுள்ளவர் இல்லை. மேலும் தீர்க்கதரிசிகளை ஏன் புரிந்து கொள்ள கடினமான அடையாளங்களை கொண்டு தீர்க்க தரிசனம் கூறிய எசேக்கியேலின் தீர்க்க தரிசனங்களையும் கூட நாம் புரிந்து கொள்ளும்படி இவர் செய்கிறார் என்றார்கள். சிலர், நீங்கள் இதை கேட்டீர்களா? தண்ணீர்கள், பலிபீடம், இது தெளிவாய் இருக்கிறது. மேலும் காய்ந்த எலும்புகள், சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் குருக்களும் எப்படி நிலைகுலைந்து போனார்கள் என்பதை நீ பார்த்தாயா? அந்த சங்கீதத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றார்கள். வேறு சிலர், நிச்சயமாக அவர்கள் காவலர்களை அனுப்பினார்கள். அவர்களோ அவரை பிடிப்பதை மறந்துவிட்டு சம்மனசுகளை காட்சி கண்ட குழந்தைகளைப் போல அங்கேயே இருந்து விட்டார்கள். அதோ அங்கே அவர்களை பாருங்கள், அவர்கள் வாயடைத்து போனவர்களாக தோன்றுகிறார்கள் என்றார்கள். சிலர், பாருங்கள் பாருங்கள், ஓர் அதிகாரி அவர்களை அழைத்து கடிந்து கொள்கிறான், நாம் போய் அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்போம் என்றார்கள். இயேசு எதையும் கவனிக்காமல் சில நோயாளிகளை குணப்படுத்தி கொண்டிருந்தார். எதிரிகள் சிலர் இயேசுவிடம் வந்து, நீ இன்னுமா இங்கே இருக்கிறாய்? போய்விடு, பெரிய குருவின் பெயரால் போய்விடு என்றார்கள். இயேசு திமிர்வாதக்காரன் ஒருவனை குணமாக்க குனிந்து நின்றவர் நிமிர்ந்து அமைதியோடும் மென்மையோடும் அவர்களை பார்த்துவிட்டு அந்த நோயாளியை குணமாக்க மீண்டும் குனிந்தார். எதிரிகள் இயேசுவை பார்த்து, மக்கள் கூட்டங்களை கெடுப்பவனே, போய்விடு, புரிந்ததா? அல்லது நீ கைது செய்யப்படும்படி நான் செய்வேன் என்றார்கள். இயேசு திமிர்வாதக்காரனிடம், போய் பரிசுத்தமாக வாழ்வதன் மூலம் ஆண்டவரை ஸ்துதித்து போற்று என்றார். திமிர்வாதக்காரன் குணமடைந்து எழுந்து நின்றான். எதிரிகள் இயேசுவை மிரட்டினார்கள். மக்கள் தங்கள் ஓசன்னாக்களை கொண்டு இயேசுவுக்கு தீங்கு செய்ய வேண்டாம் என்று எதிரிகளை எச்சரித்தார்கள். இயேசுவை முன்னிட்டு மக்களிடையே பிளவு ஏற்படுதல் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற தலைவர்கள் நம்பாமை நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 45 முதல் 53 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு கோவில் வளாகத்திற்கு வெளியே இருந்தபோது குருக்களின் தலைவர்களும் பரிசேயர்களும் இயேசுவை கைது செய்யாததற்காக காவலர்களை கடிந்து கொண்டார்கள் என்றும், காவலர்களோ இயேசுவை போல யாரும் ஒருபோதும் பேசினது இல்லை என்று சொன்னதன் மூலம் தங்களை நியாயப்படுத்தி கொண்டார்கள் என்றும், அவர்களுடைய பதிலால் அநேக ஆலோசனை சங்க உறுப்பினர்களாக இருந்த குருக்களின் பிரதிநிதிகளும் பரிசேயர்களும் கடும் கோப வெறிக்கு ஆளானார்கள் என்றும்
எந்த அளவுக்கு அவர்கள் கோப வெறி கொண்டார்கள் என்றால், மூட மனிதர்கள் மட்டுமே ஒரு பைத்தியக்காரனால் வசீகரிக்கப்பட முடியும் என்று காவலர்களுக்கு எண்பிக்கும்படியும், உண்மையை புரிந்து கொள்ளும்படி கூட்டத்திற்கு படிப்பிக்கும்படியும் இயேசுவிடம் சென்று அவர் மீது தெய்வ தூஷண குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய அவர்கள் விரும்பினார்கள் என்றும் இயேசுவுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அங்கே இருந்த நிக்கதேமு அவர்களுடைய முடிவை எதிர்த்து, நீங்கள் அவருக்கு எதிராக செயல்பட முடியாது. நம் வேத பிரமாணம் ஒரு மனிதன் பேசுவதை கேட்டு அவன் செய்வதை பார்க்கும் முன்பாக அவனுக்கு தண்டனை தீர்ப்பிடுவதை தடை செய்கிறது. அவர் விஷயத்தில் தீர்வையிடப்பட முடியாத காரியங்களை மட்டும்தான் நாம் பார்த்தும் கேட்டும் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். உடனே அவர் ஏதோ ஒரு முட்டாள் பாவி என்பது போல மிரட்டல்கள், அவமானங்கள், கேலி பரிகாசம் ஆகியவைகள் மூலமாக தங்கள் கடும் கோபத்தை நிக்கதேமு மீது இறக்கி வைக்கும்படி ஆகிவிட்டது. மேலும் எலெயாசார் பெண் அன்னாஸ் இயேசுவை வெளியே துரத்துவதற்காக மிக அதிக கோப வெறி உள்ளவர்களோடு தானே நேரடியாக போனான். ஏனென்றால் மக்கள் கூட்டத்தின் உணர்ச்சிகளின் காரணமாக வேறு எதையும் செய்ய அவன் துணியவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 190. இயேசுவை முன்னிட்டு மக்களிடையே பிளவு ஏற்படுதல் மற்றும் தலைவர்கள் நம்பாமை நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.